ॐ पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ॐ ஸ்ரீராகவேந்திராய நமः. மந்திராலயத்திலே இன்றும் ஜீவ சமாதியில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கும் பெரும் மகானான ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றித்தான் இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்களை இன்று வரை மந்திராலயத்திற்கு வரவழைத்து அனைவருக்கும் அருள் பாலித்து வரும் அவரது சரித்தமானது மிகவும் அற்புதமான ஒன்றாகும். கிபி 1595 பங்குனி மாதம் சுக்லபக்ஷ சப்தமி திதியில் தமிழகத்தில் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள புவனகிரியில் மத்வ சம்பிரதாய அந்தணர் குலத்தில் கௌதம கோத்திரத்தில் திம்மண்ண பட்டர் கோபிகாம்பாள் தம்பதியருக்கு மூன்றாவது மகனாக அவதரித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். அவருக்கு பெற்றோர் வெங்கடநாதன் என பெயரிட்டனர். உரிய வயதிலே குருகுலத்தில் சேர்ந்து அனைத்து கலைகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றார். குடும்பமோ வறுமை சூழ்நிலையில் இருந்தது. செய்வதறியாது திகைத்த பட்டர் கும்பகோணத்திற்கு குடும்பத்துடன் சென்றார். அங்கே வித்யா மடத்தின் பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சுதீந்திரர் அந்த குடும்பத்தை அன்போடு வரவேற்றார். வேங்கடநாதனை பார்த்தவுடன் ஸ்ரீ சுதீந்திரர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் போயிற்று. நமது மடத்தின் அடுத்த பீடாதிபதி வெங்கடநாதனே என்று அவர் மனதில் தீர்மானம் உருவாயிற்று. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.